வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். கோவையில் நடைபெற்ற தொழில் முனைவோர் கலந்தாய்வு கூட்டத்தில் ஜிஎஸ்டி குறித்து ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகியும் அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனருமான திரு ஸ்ரீனிவாசன் மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமனிடம் பல கேள்விகளை எழுப்பினார். இனிப்புக்கு 5% ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய நிலையில் காரத்திற்கு 12% ஜிஎஸ்டி போடுறோம். ஒரே குடும்பத்தில் ஒவ்வொரு நபருக்கும் வேறு மாதிரியான ஜிஎஸ்டி போடுறதுனால மக்களுடைய அதிருப்திக்கு உள்ளாக வேண்டியது இருக்குது. இதை அரசு களையணும் அப்படின்னு அவர் வேண்டுகோள் விடுத்தார். இது தொடர்பான வீடியோக்கள் ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் வெளியானது. இதற்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமனை திரு ஸ்ரீனிவாசன் சந்தித்து, நான் எந்த கட்சியை சாராதவன், அதனால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு பேசி இன்னொரு வீடியோவும் வெளியானது. திரு ஸ்ரீனிவாசனை கட்டாயப்படுத்தி நிதியமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தரப்பில் கடும் விமர்சனங்கள் எழுந்தது. காங்கிரஸ் தரப்பில் திரு ராகுல் காந்தி, திரு கார்கே, திருமிகு ஜோதிமணி, திரு செல்வ பெருந்தகை போன்றவர்களும், அதிமுக தரப்பில் திரு ஜெயக்குமார், சிபிஎம் தரப்பில் திரு கே பாலகிருஷ்ணன், திமுக தரப்பில் திருமிகு கனிமொழி போன்றவர்கள்லாம் கடும் விமர்சனங்களை வச்சாங்க. இந்த நிலையில் வானதி ஸ்ரீனிவாசன் விளக்கம் கொடுக்கிற போது, அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனத்துடைய உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவராக விரும்பி தன்னிச்சையாக தான் மன்னிப்புலாம் கேட்டார், யாரும் அவரை கட்டாயப்படுத்தலை அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்னாங்க. இந்த நிலையில் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை இந்த வீடியோ வெளியானது குறித்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் ட்விட்டர் பதிவில் அவர் சொல்லியிருக்கிறார். மத்திய நிதியமைச்சருக்கும் தொழிலதிபருக்கும் இடையேயான தனிப்பட்ட உரையாடலை பகிர்ந்து கொண்ட எங்கள் செயல்பாட்டாளர்களின் செயல்களுக்காக தமிழக பாஜக சார்பில் நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசனுடன் நான் பேசி இந்த எதிர்பாராத தனியுரிமை மீறலுக்கு வருத்தம் தெரிவித்தேன். அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் தமிழ்நாட்டின் வணிக சமூகத்தின் தூணாக இருக்கிறார். மாநில மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை செய்து வருகிறார். இந்த வளர்ச்சிக்கு இந்த விவகாரத்தை உரிய மரியாதையுடன் முடித்து வைக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பதிவில் திரு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் இன்றைய பெருஞ்செய்தியின் பேசுபொருள். ஜிஎஸ்டி ஏன் மன்னிப்பு கேட்டார் அண்ணாமலை அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். செய்தியின் பின்னணியை சொன்ன மொத்தம் 5 வாய்ப்புகளாக பிரித்திருக்கிறோம். முதல் வாய்ப்பு, தேசிய அளவில் இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறிடுச்சு. ராகுல் காந்தி, கார்கே தொடங்கி பலரும் இது குறித்த விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் இதை உடனடியாக முடிவுக்கு கொண்டுட்டு வரணும், முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் திரு அண்ணாமலை மன்னிப்பு கேட்டாரா? தேசிய அளவில் இது பேசுபொருள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆதித்ய தாக்கரே வரைக்கும் கூட ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அறைக்குள் நடந்த தனிப்பட்ட உரையாடலை பொது வழிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு இலக்கணம் இருக்குது. அது பாரதிதாசன் வகுத்த இலக்கணம். பத்திரிகைகளுக்கானது, அனைவருக்கும் பொருந்தும் தான் நான் நினைக்கிறேன். அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்தில் இழுத்து போட்டு எப்போ இழுத்து போடலாம்? கரைகுளம் தூய்மை செய்வாய், நிறை பொருள் ஆவாய், ஏழை நீட்டிய வெறுங்கரத்தை. கரைபிடிந்த உள்ளத்தை தூய்மை செய்வதாக இருந்தால் அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்தில் இழுத்து போடலாம். அது ஏழை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஜிஎஸ்டி, ஏழை மக்கள்னா வணிகர்கள், அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுபோக சாமானியர்கள், ஜிஎஸ்டி செலுத்துகிற சாமானியர்கள், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வரி கட்டுற சாமானியர்கள். இந்த சாமானியர்களின் சார்பாக எழுப்பப்பட்ட குரல், அந்த குரலுக்கான ஒரு விளக்கம், அதற்கு பிறகு அறைக்குள் நடந்த ஒரு விஷயம், இது எல்லாமே சேர்ந்து தான் பேசுபொருள். அகில இந்திய ரீதியில் இதில் மாற்றுக்கருத்தே வேண்டாம். இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் மகாராஷ்டிராவில் பேசும்போது இதே மாதிரியான ஒரு தொழில் முனைவோர் கருத்தரங்கு, அந்த கருத்தரங்கில் பேசும்போது வேறொரு குற்றச்சாட்டு, அதாவது ஷேர் பங்கு மார்க்கெட்டில் பரிவர்த்தனை செய்பவர்கள், நாங்கள் விற்றாலும் ஜிஎஸ்டி, வாங்கினாலும் ஜிஎஸ்டி, எங்கள் லாபத்துக்கும் ஜிஎஸ்டி, ஆனால் நீங்கள் எங்களுக்கு பார்ட்னர் கிடையாது, எங்களோட பங்கு நிறுவனத்தில் நீங்கள் பங்குதாரர் கிடையாது, ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்டி செலுத்துகிறோன்னு நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் பேசும்போது அவங்க நாங்கள் உங்களுக்கு ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு சொன்னாங்க. அது அப்போ பெரிய சர்ச்சையாச்சு. இது 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. எதற்காக நான் இதை குறிப்பிடுறேன்னா, தொழில் முனைவோர் மாநாடோ இல்லைன்னா இந்த மாதிரி கருத்து கேட்பது, ஜிஎஸ்டி கருத்து கேட்பது, அப்போ கருத்து சொல்கிறதுக்காக தானே கூப்பிடுறாங்க. கருத்துக்கள் பல கருத்துக்கள் வரும். ஒரு நிதியமைச்சர் அதை பொறுமையாக கடந்து போக வேண்டியது தான். எல்லா கருத்துக்கும் பதில் கருத்து சொல்லிட்டு இருந்தால் அவர் இன்னும் அந்த செய்தி தொடர்பாளர் அந்தஸ்துல இருந்தே மாறல.
நிர்மலா சீதாராமன் பழைய செய்தி தொடர்பாளர் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மாறலன்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும். 2 வீடியோ வேற. ஒன்று வந்து PMCJI வீடியோ, அதுவும் இப்போ அகில இந்திய அளவில் ஒரு சர்ச்சை. இன்னொன்று PFM வீடியோ, அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட வீடியோ. 2மே அகில இந்திய சர்ச்சையாக தான் இருக்குது. எனவே தான் இந்த மன்னிப்பு அல்லது தேசிய அளவில் பேசுபொருளாக மாறுச்சா, மாற்றப்பட்டுச்சா? உடனடியாக எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் ட்வீட் பண்ணுறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, அறிக்கைகள் கொடுக்குறாங்க, கண்டிக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் தரப்பில் நாளைக்கு வந்து ஹோட்டல் முன்பாக ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க. இது வந்து திட்டமிட்டு நடத்தப்படுதா, இல்லை ஒரு தார்மீக ஆதரவை கொடுக்கணும் ஹோட்டல் உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாசனுக்கு அப்படின்னு கட்சிகளுடைய அக்கறை சார்ந்ததாக இது இருக்கா? அரசியல்னா அக்கறை சார்ந்ததாக இருக்கும். என்னன்னா அது ஓட்டு வங்கி அக்கறை தான் எப்போதுமே. அப்போ ஒரு விஷயம் கிடைக்குது, அந்த விஷயத்தை வந்து ஒரு அரசியல்வாதி பயன்படுத்துறாங்கன்னா பயன்படுத்துறவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த விஷயம் ஏன் வந்ததுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்போ இயல்பாக வந்து ஒரு FM மீட்டிங்ல ஒரு குறையை சொல்லியிருக்காரு ஒரு பெரியவர், ஒரு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தில் இருக்காரு, அன்னபூர்ணா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் பிராண்டு. அவர் சொன்ன குறைகள் வந்து அனைவருக்குமானது தான். எல்லார் உலகத்துலையும் இருக்கிற அதே கேள்வியை தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, அவர் அதை பிரதிபலிக்கிறாரு. அதோடய அந்த மேட்ரு முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அதை வளர்த்து எடுத்தது யாரு? அது தமிழ்நாடு பிஜேபி தான் கண்டிப்பாக. ஏன்னா ஐடி செல் சார்பாக தான் இந்த 2வது வீடியோ, அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வந்து வெளியாச்சு. இப்போ மன்னிப்பு கேட்டால்னா என்ன, பொது வெளியில் மன்னிப்பு கேட்பது ஒன்று, இன்னொன்று வந்து வருத்தம் தெரிவித்தல், நிபந்தனையற்ற மன்னிப்பு, நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பு, இப்படி பல ரகமாக நீங்கள் பிரிக்கலாம். சரி, ஒரு சின்ன வரலாற்று உதாரணம் மட்டும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அதாவது அண்ணா மறைந்த பிறகு பெரியவர் கிருபானந்த வாரியார் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. பேசும்போது கில்லர் வந்துட்டா எத்தனை மில்லர் வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு அவர் வாய் தவறுதலாக சொல்லிட்டாரு. அண்ணாவுக்கு சிகிச்சை அளித்தவர் டாக்டர் மில்லர். பெரிய பிரச்சனையாயிடுச்சு, அரசியல் சர்ச்சையாயிடுச்சு. இதெல்லாம் 69, 70 காலகட்டம். அதில் வந்து பெரியவருக்கு மன வருத்தம். இப்போ எம்ஜிஆர் வந்து இப்படி மன வருத்தம் அடைஞ்சிட்டாரு, அப்போ நம்ம வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஆனால் ஒரு அரசியல்வாதி, எம்எல்ஏ, அவர் திமுக பொருளாளர் மன்னிப்பு கேட்டால் வந்து அது பொது வெளியில் வேற மாதிரி பேசப்படும். அது எப்படி அவர் டீல் பண்ணாருன்னா, கிருபானந்த வாரியாரை அழைச்சு அவருக்கு வந்து பொன்னாடை பொறுத்துற மாதிரி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து, அந்த கூட்டத்தில் வந்து கிருபானந்த வாரியார் தன்னோட பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணி எம்ஜிஆருக்கு அவர் பொன்மனச்செம்மல்ங்கிற பட்டத்தை வழங்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. இது வந்து நாசூக்கா கையாளுகிற ஒரு முறை. அரசியல்வாதிகள் தவறுதலா பேசிடலாம், மனிதர்களே நம்ம வாய் தவறி ஏதாவது பேசுறது இல்லையா? ஆனா அதை டீல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிதானமாக பக்குவமாக டீல் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணல. முற்றுப்புள்ளி வைக்கணும்னா முற்றுப்புள்ளி தானா விழுதான் உண்டு. இப்ப நீங்களே சொல்றீங்க இல்லையா, நாளைக்கு காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம், அப்படி வளர்ந்துகிட்டே தானே போகும். அது 2வது வாய்ப்பு, வணிகர்கள் மத்தியில் அதிருப்தியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரு அண்ணாமலை மன்னிப்பு கேட்டாரா? ஏன்னா திரு ஸ்ரீனிவாசனுடன் அவர் தனியாக பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. திரு ஸ்ரீனிவாசன், அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் வந்து தமிழ்நாட்டின் வணிக சமூகத்தின் தூணாக இருக்கிறார். மாநில மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை செய்து வருகிறார். இந்த விவகாரத்தை உரிய மரியாதையுடன் முடித்து வைக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒட்டுமொத்த வணிகர்கள் மத்தியிலேயே இந்த விவகாரம் அதிருப்தி ஏற்படுத்திருச்சுன்னா அவர் ஹோட்டல் சங்க நிர்வாகியாகவும் இருக்கிறார் திரு ஸ்ரீனிவாசன். அதனால அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறாரா? இந்தியா முழுவதுமே வந்து வணிகர்களின் ஓட்டு வங்கி வந்து பிஜேபி கையில தான் இருக்குது. அது நீங்க குஜராத்ல இருந்து எந்த ஸ்டேட் எடுத்தாலும், கோயம்புத்தூர் டவுன் ஓட்டும் அப்படிதான். அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரோட MP வேட்பாளர். போன 2024 தேர்தல் நின்றவர். அவருக்கு அந்த நுணுக்கமெல்லாம் தெரியும். கோயம்புத்தூர் வந்து அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேஸ். அப்போ நிச்சயமாக வணிகர் சமுதாயத்தை திருப்திப்படுத்துவதற்காக அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு ட்வீட்டு, ஒரு மன்னிப்பு, மனமாற மன்னிப்பு இதெல்லாம் கேட்டிருக்கிறாருன்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தமிழ்நாடு பிஜேபி சார்பாக மன்னிப்பு கேட்பதற்கு அண்ணாமலை அவர்களுக்கே தார்மீக உரிமை இருக்கிறதாங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கு. ஏன்னா அது பொறுப்புக்குழு கையில் இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேடையில் SR சேகர் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். SR சேகர் வந்து உண்மையிலேயே அவர் 1980 பாரதிய ஜனசங்க காலத்திலேருந்து இருக்காரு. எனக்கு ரொம்ப நண்பரும் கூட, கல்லூரி காலத்திலேருந்து இருக்காரு. இன்றைய தேதிக்கு ராஜா அவர்களை விட கூட சீனியர் வந்து SR சேகர் தான். அவரும் அந்த கூட்டத்தில் மேடையில் அமர்ந்திருந்து நம்மளால் பார்க்க முடிந்தது, வீடியோவில் பார்க்க முடிந்தது. அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பிஜேபி சார்பாக மன்னிப்பு கேட்கும்போது ராஜா அவர்கள், SR சேகர் அவர்கள் அவங்க தானே பொறுப்பு குழுவில் இருக்கிறாங்க. அதுவும் ராஜா பொறுப்பு குழு தலைவர். அவங்க தானே அதை தெரிவிச்சிருக்கணும். தமிழ்நாடு பிஜேபி வீடியோ வெளியிட்டா அது அண்ணாமலைக்கு எப்படி வந்து அது பொருந்தும்?
நிலைமை தமிழ்நாடு பிஜேபி ஐடி செல் கையை மீறி போயிடுச்சு, தேசிய அளவில் பேசுபொருள் ஆயிடுச்சு, காங்கிரஸ் வேற ஆர்ப்பாட்டம் நடத்துது. அப்போது பொறுப்புக்குழு தரப்பில் திரு ஹெச் ராஜாவோ திரு எஸ்.ஆர். சேகரோ இல்லை வேறு உறுப்பினர்கள் யாராவது கேட்டால் ஏன் அண்ணாமலை கேட்க மாட்டாரா அப்படின்னு ஒரு பேச்சு வராதா? அதனால் நேரடியாகவே அண்ணாமலை கேட்டார்னு புரிஞ்சுக்க முடியாதா அதை? காலையில் இந்த விஷயங்கள் பேசும்போது இதில் இவ்வளவு தூரம் இது டர்ன்ஸ் எடுக்கும்னு நான்லாம் யூகிக்கலைங்க உண்மையிலேயே. அண்ணாமலை அவர்கள் 12:30 மணிக்கு அந்த ட்வீட்டை போட்ட பிறகுதான் இது இன்னொரு டர்ன் எடுத்தது. அது வரைக்கும் வந்து எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம், ராகுல் காந்தி ட்வீட்டு, கனிமொழி அவர்கள் ட்வீட்டு அப்படிதான் இருந்தது. அது வந்து சரி பிஜேபியில் ஒரு தப்பு பண்ணிட்டா காங்கிரஸ் எதுக்கும். இப்போ காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசின வீடியோ இருக்கு, அதை எதிர்த்து வந்து பிஜேபி இந்தியாவின் மானத்தை கப்பல் ஏற்றி விட்டார்னு குற்றம் சாட்டுறாங்க. அரசியல் குற்றச்சாட்டு, அவ்வளவுதான், அதோட பிரச்சனை முடிஞ்சது. அரசியலை தாண்டி ஒட்டுமொத்த வணிகர் சமூகம் என்று வரும்போது அது வந்து ஓட்டு வங்கி அரசியலில் தான் போய் முடியும். அப்படின்னா தமிழ்நாடு பிஜேபி சார்பாக அதற்கான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை என்பது ஒன்று நிகழ்ச்சியில இருந்த திருமதி வானதி அவர்களுக்கு இருக்கிறது, இன்னொன்று பொறுப்புக்குழு என்ற முறையில் பொறுப்பு குழுவுக்கு தான் இருக்கு. காரணம் வந்து நிஜமாவே இதுல இருந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து லண்டன்ல இருக்கிற திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. மூன்றாவது வாய்ப்பு ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டதுதான், கோயம்புத்தூர் வாக்கு வங்கியை தக்க வைக்கணும் அப்படின்றது அண்ணாமலைக்கு பிரதானமான நோக்கம். அந்த அடிப்படையில் திரு அண்ணாமலை உடனடியாக இந்த விவகாரத்திற்கு மன்னிப்பு கேட்கிறாரா? அது தவறு இல்லைங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்களோட ஓட்டு வங்கி அங்க இருக்கு. கோயம்புத்தூர்ல அவர் மிக கணிசமான வாக்கு வாங்கியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அதிமுகவோட அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாரு. அந்த கிரெடிட் நம்ம அவருக்கு தான் கொடுக்க முடியும். எனவே அந்த பேஸை தக்க வச்சுக்கிடணும்னு ஒரு அரசியல்வாதி முயற்சி எடுக்கிறதுல எல்லாம் எந்த தவறும் கிடையாது. அது சரிதான். அண்ணாமலை அவர்களோட அந்த மன்னிப்புங்கிறது சில நேரங்களில் அது அவரோட பெருந்தன்மையாக கூட பார்க்கப்படும். வானதியும் கோயம்புத்தூர் சார்ந்தவங்க தான், எஸ்.ஆர். சேகரும் கோயம்புத்தூர் சார்ந்தவர் தான். அவங்களுக்கெல்லாம் வாக்கு வங்கியை தக்க வைக்கணுன்ற அக்கறை இல்லை, திரு அண்ணாமலைக்கு மட்டும் அக்கறை இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். எஸ்.ஆர். சேகர் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரல. அவர் பிராக்டிக்கலா வந்து அவர் திருச்சி பகுதியை சேர்ந்தவர் தான், திருச்சி தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர் தான். கோயம்புத்தூர்ல அவர் வந்து அப்படி தொழில் நிமித்தமாக அவரது பணி நிமித்தமாக கோயம்புத்தூர் போனார், அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. வானதி அவர்களை பொறுத்தவரையில் அவங்க கோயம்புத்தூரோட ஒரு பகுதி எம்எல்ஏ, அவர்களுக்கு வாக்கு வங்கியை தக்க வைக்கணுங்கிற கட்டாயம் இருக்கும். ஆனா அதை விட அவர்களுக்கான அதிக கட்டாயம் எதுவா இருக்கும்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை குளிர்விக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களே இது பற்றிய சில கமெண்ட்டுகள்ல என்னை வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஆனா நான் வந்து ஜிஎஸ்டி கேள்விகளுக்கு பதில் சொல்ல தடுமாறுகிறேன்கிற ரீதியில என்னை சித்தரிக்கிறாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மேட்டரை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இயல்பாக வானதியை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், ஏன்னா இப்படி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. வானதி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை ஒரு அரசியல் ரீதியாக தர்ம சங்கடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக கூட இதை இப்படியாக செய்திருக்கலாம். ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து எம்பி கேண்டிடேட்டு, அவர் கோயம்புத்தூர் டவுன் ஓட்டு மட்டும் இல்லை, கோயம்புத்தூர்ல இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகள்லயும் அவர் ஓட்டு நல்ல கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. திரு அண்ணாமலைக்கு வந்து திருமிகு நிர்மலா சீதாராமனை சாந்தப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தை விட பாஜகங்கிற கட்சியுடைய வாக்கு வங்கியை இல்லை தனக்கான வாக்கு வங்கியை தக்க வைக்கணும் அப்படின்றது பிரதான நோக்கமாக மாறி இருக்கா? மன்னிப்பு கேட்டதனுடைய வெளிப்பாடாக புரிஞ்சுக்கணுமா? அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாரதிய ஜனதா முதல்ல 1998 ஜெயலலிதா அவர்கள் சீட்டு கொடுக்கும் போதுங்க கோயம்புத்தூர் நீலகிரி 2 தொகுதிகளையுமே வந்து பிஜேபிக்கு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல சிபிஆர் ஜெயிச்சாரு, நீலகிரியில மறைந்த மாஸ்டர் மாதன் ஜெயிச்சாரு. அதுல இருந்து நீங்க கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் இந்த பகுதிகளில் வந்து பாரதிய ஜனதாவின் ஓட்டு வங்கி வளர்ந்திருக்கிறது, இன்றைக்கும் வளர்ந்துதான் இருக்கு. இப்போ அதிமுகவுக்கே பாரதிய ஜனதா ஓட்டு தேவை, அந்த பகுதிகளில் பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுக ஓட்டு தேவை. இப்படியான சூழ்நிலையில் ஒரு வளர்ந்த ஓட்டு வங்கியை காயப்படுத்த வேண்டாம்னு அண்ணாமலை நினைத்திருப்பாரு. அதுல வந்து இந்த மாதிரியான ஒரு பொதுவாக வந்து அரசியல்வாதி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதற்கு எல்லா அரசியல்வாதியும் தயங்கத்தானே செய்வாங்க. ஆனா அந்த ஸ்டெப்பை தாண்டி அண்ணாமலை அவர்கள் மனப்பூர்வமான மன்னிப்புங்கிற வார்த்தை பிரயோகம் செய்திருக்கும் போது, அதுவும் குறிப்பா நான் வந்து சீனிவாசன் அவர்களோடு பேசினேங்கிற அந்த வார்த்தை பிரயோகங்களாக செய்திருக்கும் போது தமிழ்நாடு பிஜேபியோட ஸ்டாண்ட கொஞ்சம் சில மணி நேரங்களிலேயே அப்படி செய்திருக்கும் போது அவரு ஒன்று ஓட்டு வங்கியை தக்க வைக்க வேண்டும், தன்னோட பர்சனல் இமேஜை தக்க வைக்க வேண்டும், அந்த நோக்கம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள இருக்கிற முரண்களும் இதுல தெரியுது. ஏன்னா இந்த வார்த்தை வந்து அவர் பயன்படுத்தின வார்த்தை மத்திய நிதியமைச்சருக்கும் தொழிலதிபருக்கும் இடையேயான தனிப்பட்ட உரையாடலை பகிர்ந்து கொண்ட எங்கள் செயல்பாட்டாளர்களின் செயல்களுக்காக அவங்க கட்சிக்காரங்க தான் பண்ணியிருக்கிறாங்கங்கிற அந்த முடிவுக்கு வந்து தான் அவர் வருத்தமோ மன்னிப்போ கேட்குறாரு அந்த இடத்துல.
அதை ஆமா. அட்மிட் பண்றாரு. அவங்க அதாவது கட்சிக்காரங்க ஐபிஎஸ்எல் செஞ்சாங்க. தான் அதை ரிலீஸ் பண்ணிச்சு. செயல்பாட்டாளர்கள் சொல்லும்போது அவங்கள தான் அவர் மனசுல வச்சிருக்கிறாரு. இன்னொன்னு அது வானதியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேரா அகைன்ஸ்டா இருக்கு. Against. முதல்ல ஆரம்பத்துல வானதி என்ன சொன்னாங்கன்னா யாரோ வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க ம். அப்படிதான் அவங்க சொன்னாங்க. இப்பவும் அவங்க கிளைம் என்னன்னா சீனிவாசன் அவர்களே நேர்ல என்கிட்ட பேசி நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு ஒத்த காலில் நின்றாரு. என்ன பலமுறை அதனாலதான் தொடர்பு வந்து கொண்டார், என்ன பலமுறை தொடர்பு கொண்டார். அது அதெல்லாம் எந்த அளவுக்கு சரியானதுங்கிறது உண்மையிலேயே நமக்கு தெரியாது. அதனாலதான் நான் சொல்றேன், அரைதனை நடந்தவற்றை அம்பலத்தில் இழுத்து போடணும்னா அதுக்கு நோக்கம் இருக்கணும். அது சாமானியர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நீங்க தாராளமா இழுத்து போடலாம். சாமானியர்கள்ங்கிறவங்க ஜிஎஸ்டி வரி கட்டுற ஏழை எளிய நடுத்தர வாய்ப்பு 4 அது தொடர்பானதான். ஜிஎஸ்டி வரின்றது பேசுபொருள் ஆயிட்டே இருக்கு. இந்த காணொளிகள் வெளியான பிறகு அவர் ஸ்வீட்டுக்கு 5%, காரத்துக்கு 12%, பன்னுக்கு இல்லை ஆனால் உள்ள வைக்கிற கிரீமுக்கோட சேர்த்து ஜாம் பண்ணுக்கு வந்து 12%. இதெல்லாம் சாமானிய மனிதர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கு. அது பேசுபொருளாக மாறிட்டே இருக்கிற போது பாஜகவுக்கோ மத்திய அரசுக்கோ தேவையற்ற நெருடல் இருக்குங்கிறதுனால திரு அண்ணாமலை உடனடியாக மன்னிப்பு கேட்கிறாரா? ஜிஎஸ்டி வந்து அந்த ரெஜிம் வந்து சில வருடங்கள் ஆகின்றன. இன்னமும் அந்த ரெஜிம்ல நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்காகத்தான் பல கவுன்சில் கூட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சில அனாமலிஸ் இருக்கு, அதுல மறுப்பதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா ஜிஎஸ்டிக்குள்ள நம்ம வந்துட்டோம். இனி பேக் டு ஓல்டு சேல் டாக்ஸ் சிஸ்டத்துக்கு நம்ம போக முடியாது. குறைபாடுகளை நிவர்த்தி செய்யணும். அதுக்கு தான் இந்த கருத்து கேட்பு கூட்டங்கள்லாம் நடக்குது. ஆனால் ஜிஎஸ்டி வரி தொடர்பான பிரச்சனைகள் இதை வந்து நிதியமைச்சர் ஏன் தன்னோட பெர்சனல் மேட்டரா எடுத்துக்கிறாங்கன்னு தான் எனக்கு இதுல புரியல. ஒரு வரி செலுத்தும் போது பல்வேறு குறைபாடுகள் இருக்கும். இதுக்கு முன்னாடி சேல் டாக்ஸ் நம்ம கட்டிட்டு இருக்கும் போதுங்க இங்க தமிழ்நாட்டிலேயே அதுல ஒண்ணுமே இல்லையே. கவுன்சில்ல இன்னும் சொல்லப்படா எல்லா மாநிலங்களும் அங்க வைக்கின்றன. சேல் டாக்ஸ் மேட்டர்ல இந்த மாதிரி கூட்டம் நடக்குங்க. அப்போ எஸ்டிமாங்க அது ராஜாஜி கொண்டு வந்தது. மதுவிலக்கு அமல்படுத்துறதுனால ஏற்படுற நஷ்டத்தை சரி செய்யறதுக்கு தான் ராஜாஜி சேல் டாக்ஸ் கொண்டு வந்தாரு. கூட்டங்கள் இப்படி நடந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாருமே அதுல பங்கெடுத்து கருத்துக்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல ஜிஎஸ்டின்னு வந்தா மத்திய அரசை நோக்கி நிதியமைச்சரை நோக்கி தானே கேள்விகள் கேட்கப்படுது, மாநில அரசுகளை நோக்கி கேட்கப்படுறது இல்லையா? அவங்க தானே பதில் சொல்ல வேண்டிய. இப்ப நம்ம வந்து சிங்கிள் டாக்ஸ் சிஸ்டத்துக்கு வந்துட்டோங்க. சரி, இந்தியா முழுவதும் ஒரே சீரான வரி விதிப்புங்கிறது ஒரு கொள்கை, உலகளாவிய கொள்கை தான் அது. அப்போ இயல்பாக மத்திய அரசு நோக்கிய கேள்வி வரும்போது தனிப்பட்ட மத்திய அரசு நோக்கியான கேள்வி இல்லைல்ல, தனிப்பட்ட ஒரு எஃப்எம்ஓ இல்ல தனிப்பட்ட பிஎம்ஓ நோக்கிய கேள்வி இல்லை. வரி சீர்திருத்தங்கள் செய்வதன் மூலமாக வரி வருவாயையும் பெருக்க வேண்டும், வணிகர்களுக்கு ஏற்படுகிற இடைஞ்சல்களையும் தவிர்க்க வேண்டும், சாமானிய மக்களின் அவர்களோட பாதிப்பையும் நம்ம தவிர்க்கணும். அதெல்லாம் நோக்கமா இருக்க முடியும். கடைசி அல்டிமேட்டா யாருங்க? டாக்ஸ் பேயர். அப்ப நடுவுல இருக்கிறதா வணிகர்கள். இப்ப வணிகர்கள் தான் நேரடியாக அந்த டாக்ஸ் பேயரோட கோபத்தை சம்பாதிக்கிறாங்க. எனவே அவங்க சொல்றாங்க, இதுல நிர்மலா சீதாராமன் அவர்கள் மனம் புண்படுற மாதிரி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அது போக சீனிவாசன் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு நான் கேட்டே ஆகணும்னு பிடிவாதம் பிடித்த மாதிரி நான் உணரல. இறுதி கேள்வி வாய்ப்பு. தன் பிடியில் தான் கட்சி இருக்கு அப்படிங்கிறதை உணர்த்துவதற்கு திரு அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறாரா? வானதி ஸ்ரீனிவாசன் ஸ்கோர் பண்றாங்க, அவர் வேற ஊர்ல இல்லை, தான் ஊர்ல இல்லாத சூழல்ல இந்த நிகழ்வுகள் நடக்குது, இதுல வேற யாரும் ஸ்கோர் பண்ண வேண்டாம், தனக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றதுனால திரு அண்ணாமலை உடனடியாக மன்னிப்பு கேட்கிறாரா? ஒரு அரசியல்வாதியின் அடிப்படை என்ன அதுதான். அதனால தான் நான் ஆரம்பத்துல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது அந்த பாரதிய ஜனதாவின் உள் முரண்கள்னு நான் சொன்னேன். இயல்பாக வந்து பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு பாரதிய ஜனதா வந்து குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. எத்தனை சதவீதங்கிறதுல டிஸ்பியூட் இருக்கலாமே தவிர வளர்ச்சி அடைந்திருக்கிறதுங்கிறதுல டிஸ்பியூட் கிடையாது. தைரியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதிமுக பாரதிய ஜனதா உறவு மீண்டும் மலரும் என்கிற மாதிரியான ஒரு வதந்திகள் வரும்போது, பேச்சுவார்த்தைகள் வரும்போது இப்ப ரெண்டு தரப்பும் அது இல்லைங்கிறத மீண்டும் தெளிவுபடுத்துது. அதிமுக தரப்புல இதுக்கு பதில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா எப்போதுமே இப்படித்தான் இருக்கிறதுன்னு பாரதிய ஜனதா மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அரகன்ஸ் என்கிற குற்றச்சாட்டை வந்து காங்கிரஸ் கட்சி மற்றும் தேசிய அளவிலான எதிர்கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா பேர்ல வைக்குது. அண்ணாமலைக்கு அது ஒரு வகையில அவரோட ஸ்கீம் தான். என்னன்னா அவர் பாரதிய ஜனதா தனித்து போட்டியிட வேண்டும். ஒரு கட்சி எவ்வளவு நாளைக்கு கூட்டணியில இருக்க முடியும்? தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். அதுக்கு 5 வருஷம் ஆனா என்ன, 10 வருஷம் ஆனா என்ன, உடனடியாக பதவி எதற்கு வேண்டும்? இது ஒரு வகையான தாட்டை சரிதான். ஆனால் மற்றவர்கள் அவர்கள் வந்து உடனடியாக வெற்றி பெற வேண்டும். இப்ப வானதி அவர்களுக்கு என்ன இருக்க முடியும்? ஏற்கனவே நம்ம சிட்டிங் எம்எல்ஏ, அடுத்த முறையா அந்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கத்தான் செய்யணும். அப்படித்தான் என்ன இருக்கும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கும் அல்லது பாரதிய ஜனதாவில் அதிகார மையங்களாக அதிகார தாழ்வாரங்களாக இருப்பவர்களுக்கு இடையே முரண் இருக்கு. அந்த முரண் மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டிருக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.